Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கீரை வடை. ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. வடை நம்ம விதவிதமா செய்வோம். விதவிதமான பருப்பு சேர்த்து விதவிதமா வடை செய்யலாம். பர்టిక్యులர்லி இந்த கீரை வடை ரொம்ப நல்லா இருக்கும். கீரை வடை செய்யும்போது நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து செய்வோம். நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த ஸ்பைசி ஃப்ளேவரோட ஹெல்த்தியான கீரையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. பண்டிகை காலங்களில் விசேஷ நாட்களில் நம்ம வடை பாயசம் எல்லாம் செய்வோம். அப்போ இந்த கீரை வடை செஞ்சால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி, நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். வடை நல்லா மேலே மொறுன்னு கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் அந்த கீரை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி அந்த கீரையெல்லாம் சேர்த்துருக்குறங்காட்டிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான வடை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாங்க அருமையான கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பருப்பு அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே கடலைப்பருப்பு அரை கப் எடுத்துருக்கிறேன். கூடவே உளுந்தம்பருப்பு அரை கப்பு. அதாவது கீரை வடை செய்கிறதுக்கு நம்ம 2 பருப்பு யூஸ் பண்ணுறோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டுமே அரை கப் எடுத்துருக்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நம்ம அளந்து எடுத்துக்கணும். இங்கே ஒரு பவுலில் அரை கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம 2 பருப்பும் ஒன்றா கலந்து தான் நம்ம இந்த கீரை வடை செய்கிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி விட்டு இது 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ நான் ஊற வைக்கிறேன். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் மட்டுமே ஊற வைங்க. அப்போ தான் வடை மாவு அரைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ஊறின பருப்புலேருந்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிடணுங்க. இப்படி வடிதட்டில் போட்டு விட்டுட்டா நம்மளுக்கு சுத்தமாக தண்ணி வடிஞ்சிரும். பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இதுலேயே நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு இங்கே 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்படி சேர்த்து போட்டு அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி சோம்பெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனையும் டேஸ்ட்டும் இந்த வடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயெல்லாம் சேர்த்தாச்சு. கூடவே இஞ்சி, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டு 1 கை பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க. அப்போ தான் அந்த மிளகாயெல்லாம் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறமா நம்ம எல்லா பருப்பும் சேர்த்து அரைச்சிப்போம். இப்போ தண்ணி விடாமல் ஒரு சுற்றியாச்சு. பாருங்கள், அந்த மிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எல்லா பருப்பும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். நல்லா ஊற வச்சு இங்கே கம்ப்ளீட்டாக தண்ணி வடித்து வச்சுருக்குறோம். இந்த மாய்ஸ்சர்லேயே நல்லா அரைப்பட்டுரும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். தண்ணி விட்டு வலுவலுன்னு இது அரைச்சிடாதீங்க. தண்ணி விடாமல் பருப்பருன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பருன்னு இருக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு வடை நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அரைச்ச வடை மாவை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். வடை மாவு ரெடியாக இருக்குங்க. இன்னும் இது கூட ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும். நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், கூடவே 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட நல்ல பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கூடவே நல்ல ஒரு சின்ன கட்டு கீரையை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது சிறுகீரை. நம்ம அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை எந்த கீரை வேணாலும் எடுக்கலாம். பாலக்கு எடுக்கலாம், அது நம்ம விருப்பம். நான் இன்றைக்கி சிறுகீரையை நல்லா சுத்தம் பண்ணி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் மாவில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. வடை மாவுக்கு இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, கூடவே கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்கின கீரை. கையை விட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் சேரணும். ஸோ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வடைக்கு மாவு ரெடி. இப்போ அடுத்தது வடை போட்டுடலாம். இங்கே கடாயில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு கிண்ணத்தில் தண்ணி விட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மாவு எடுத்து உருட்டி நல்லா தட்டி விட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். வடை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இப்படி ஒரு மீடியமாக போட்டுக்காங்க. அப்போ நல்லாயிருக்கும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும், சீக்கிரம் கரிஞ்சிடாது. பொறுமையாக வேக விட்டு எடுங்க. திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க, நல்லா செவந்து வரணும். வடை ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா அந்த கலர் வந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அந்த வடை வெந்து வர வர நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் கம்மியாயிட்டே வரும். அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த பபிள்ஸ் நல்லா கம்மியானதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் விட்டு எடுக்கணும். பாருங்கள், நல்லா கலராயிருச்சு, பபிள்ஸும் நல்லா கம்மியாயிடுச்சு, வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். வாவ், நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான அருமையான கீரை வடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், இல்லை விசேஷ நாட்களில் நல்ல வடை பாயாசம் சர்வ் பண்ணும்போது இந்த வடை சூப்பராக இருக்குங்க, நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த வடையோட சர்வ் பண்ணியிருக்கிறது பாசிப்பருப்பு பாயாசம். இது ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வடை பாருங்கள், மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான வடைங்க இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.